ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீட் குக்கிட் vlogs. இன்னைக்கு சண்டே. சாட்டர்டே சண்டேனாலே நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம், ஆப்பம், பூரின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நேற்று சனிக்கிழமை எதுவுமே செய்யல. லேட்டாக எழுந்திரிச்சனால தோசையோட சாப்பிட்டாச்சு. இன்னைக்காச்சும் பூரி செய்யலான்னு பிளான் பண்ணோம். பூரி செய்யறேன்னு சொன்னோடனே அங்கே ஒரு ஆள் வந்து உட்காந்துருவா. எப்பயுமே அங்க பாருங்க, அவதான் பூரி பண்றேன்னு உருட்டுறது தேய்க்கிறதுன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா. பூரி எப்படி பண்ணுவ? நம்ம ஃபர்ஸ்ட் மாவு எடுத்து நம்ம பவுடர் கொஞ்சம் போட்டு நம்ம அதை உருண்டணும். உருட்டிட்டு தேய்க்கணுமா? ஆமா. போதும், அந்த இதை வச்சு ஷேப் பண்ணு. நல்லா அழுத்து அழுத்து, அப்படிதான். ஓகே, மெதுவா மெதுவா. குட் ஜாப். எல்லா நாள்லாம் பூரி வந்து நல்லா உப்பி நல்லா பெருசாலாம் வராது. இன்னைக்கு எப்படி வருதுன்னே தெரில. என்ன நல்லா சூடாகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்ல எல்லாம் உங்களுக்கு பூரி எப்பயுமே சூப்பரா வருமான்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க சாட்டர்டே சண்டேலாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்வீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இப்போ பூரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தேய்க்கும் போதே நல்லா வட்டமா தேய்ப்பாங்க. நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு ஷேப் பண்ணி அதை அப்படியே சர்க்கிளா மாத்திடுவேன். லைட்டா இப்படியே தட்டிட்டே இருக்கணும். ரவை சேர்த்துக்க சொன்னாங்க அம்மா. ரவை கொஞ்சம், ஒரு ஸ்பூன் ரவை மைதாவும் சேர்த்துக்கிட்டா நல்லா உப்பலாவே இருக்கும்னுவாங்க. பூரி ரெடி. பூரிக்கு வந்து கிழங்கு வச்சிருக்கோம். எப்பயுமே வந்து சில பேர் வீட்டுல வந்து குருமாவும் வைப்பாங்க, தக்காளி குருமா. ஆனா எனக்கு எப்பயுமே இந்த கிழங்கு வச்சு சாப்பிடுறதுதான் பிடிக்கும். எங்க வீட்டுல வந்து ஹனி தொட்டும் சாப்பிடுவாங்க. தம்பி, உனக்கு பூரி பிடிக்குமா? எது எது உன் தட்டு? தம்பி, இது என்னது? பூரி. எத்தனை பூரி இருக்கு? 1 2 2வா? ஓகே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தம்பி சாப்பிடு. அவங்க அக்கா வந்து தானே சாப்பிட்றத பார்த்துட்டு இப்பெல்லாம் தம்பியும் அதே மாதிரி பிளேட்டை வேணும்னு சொல்லி இந்தியால இருந்து கொண்டு வர சொல்லியிருந்தோம். இப்போ அதை வச்சு அவனும் அதே மாதிரி இவளுக்கு 2 பூரினா அவனுக்கும் 2 பூரி வச்சு அவளை மாதிரியே பார்த்து பார்த்து காப்பி பண்ணுவான். சரியான காப்பி கேட்டு. இப்போ அவன்கிட்ட ஏதாவது நமக்கு காரியம் ஆகணும்னா இவளை வந்து செய்ய சொன்னாலே போதும், அதை பார்த்து அவரே செஞ்சிருவாரு. எப்படிதானடா? இவன் காப்பி கேட் தானே? ஆமா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பர் சொல்லு. சூப்பர். இப்போ நாங்கள் பூரி சாப்பிட்டுட்டு வெளியில் போகிற பிளான் இருக்கு. பக்கத்தில் ஒரு மால். ரொம்ப நாளாக வீட்டிலே இருக்கிறோம், அதனால மால் போயிட்டு சும்மா தேங்க்ஸ் கிவிங் டீல் எப்படி இருக்கு எல்லாமே இப்போ ஏர்லியாகவே ஆரம்பிச்சிட்டாங்க டீல்ஸ்லாம். ஸோ ஷாப்பிங் பண்ணிட்டு கிளாரிஸ் போகிறோம். கிளாரிஸில் வந்து ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு வீடியோ வாங்க போறாங்க. ஆமாம். அவனுக்கு ஸ்கூல் போகணுமா? காலையிலே பேண்ட்டை போட்டுட்டு, ஸ்கூல் போற பேண்ட் இது, அதை ட்ரௌசரை போட்டுட்டு பேக் எடுத்துட்டு வராரு. ஸ்கூல் தான் நாளைக்கு ஸ்கூல். ஓகே? நோவா. சரி, ஸ்கூலே போறோம். ஓகே, ஸ்கூல் போறோம்னு நாங்க எங்க போறோமோ அங்க கூட்டிட்டு போயிடுறோம். நான் வீடியோ வந்து இப்போ மால்ல கண்டினியூ பண்றேன். மாலுக்கு வந்துட்டோம். 12:30 மணிக்கு டார்கெட் பண்ணோம். ஆனால் இப்போ மணி 1:15 ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் வச்சு பசங்களுக்குலாம் தலை குளிச்சனால லேட் ஆயிடுச்சு. ஒரே சவுண்டு. சரி, இப்போ உள்ள போகலாம். வீக்கெண்டானா எங்கே போகிறதுன்னு தெரிலன்னா மாலுக்கு கிளம்பிடுவோம். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து 2 மால் இருக்குது. ஒன்று வந்து வெஸ்ட்ஃபீல்ட் மால், இன்னொன்று கிளாக்ஸ்பர்க் மாலு. கிளாக்ஸ்பர்க் மால் வந்து அவுட்லெட் மாலு. இப்போ இருக்க வெதருக்கு வந்து வெளியிலலாம் போக முடியாது, குளிரும். அதனால இண்டோர் மால் மாதிரி போகிறான்ட்டு வெஸ்ட்ஃபீல்ட் மாலே வந்துட்டோம். இப்போ நேராக நாங்கள் கெஃபிடீரியா தான் போகணும். ஏன்னா பயங்கரமாக பசிக்குது. மணி இப்போ 1:30 மணி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ நேராக கேஃபிடீரியாவில் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு பிளானு. என்னென்ன வாங்க போற நீ? நான் வந்து எனக்கு ஒரு இது வந்து மேக்கப் செட் கிளாரிஸில வாங்க போறேன். ஓகே ஓகே, போ போ போ. சண்டேனாலே செம்ம கூட்டமாயிடும். எங்களுக்கு கார் பார்க்கிங்கே இடம் கிடைக்கல. ஒரு 5 மினிட்ஸ் சுற்றி தான் பார்க் பண்ணோம்.
இப்ப இந்த கூட்டத்துல நம்ம லஞ்ச் சாப்பிடணும்னா கியூ நிக்கும். பசங்களுக்கு மெக்டில வாங்கிடலாம். இப்ப நாங்க 2 பேரும் வெஜிடேரியன் வேற, கார்த்திகை மாசம் சிப்போட்லேல வாங்கலாம். பசங்களுக்கு மெக்டிலே மொபைல் ஆர்டர் போட்டாச்சு. இப்போ அவங்க டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு வாங்குறதுக்காக இந்த கிரில் கபாப் வந்திருக்கேன். இங்க வந்து நான் அந்த சன்னாலாம் இருக்கும். வெஜிடேரியன் ஆப்ஷன் தான் இது, சிப்போட்லே. அப்படி இல்லாட்டி அங்க ஒரு பீஸா ஒன்று இருக்கு, அதுதான். இப்போ இங்க இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த கடை. இதுதான் கொடுத்தாங்க. வெஜிடேரியன்ல வந்து இது 2 தான் இருக்கான், ஃபெலாஃபலும் வெஜ்ஜி கபாபும். அது இல்லாம சமோசா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து இது பிரெட்னா நானு, ரைஸ், சாலடோட வருது. ஒரு பலாஃபில் பிளாட்டர் ஆர்டர் பண்ணிட்டேன். 12.99 வந்தது. இப்போ எனக்கு வந்து பாண்டா எக்ஸ்பிரஸ்ல வந்து ப்ராக்லியும் அந்த சோமீன் மட்டும் வாங்கலாம், நூடுல்ஸ் மாதிரி இருக்கும், அது மட்டும் வாங்கலாம்னு அங்கே போகிறேன். நான் எப்போ இந்த மால் வந்தாலும் பாண்டா எக்ஸ்பிரஸ் தான் போவேன். அங்கே சிக்கன் எனக்கு பிடிக்கும். பட் இந்த மாதம் நம்ம சாப்பிடாதனால நான் வெஜ்ஜி ஆப்ஷன் அதில் எடுத்துக்கிறேன். பாண்டா எக்ஸ்பிரஸ்ல எப்பயுமே கியூ நிற்கும். ஆனால் பரவாயில்ல, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆனதுனால கியூ கம்மியாக தான் இருக்குது. வெஜ்ஜி ஆப்ஷன்னா ப்ராக்லி மட்டும்தான் இருக்கு. அது இல்லாமல் மிக்ஸ்டு வெஜ்ஜியும் வச்சிருப்பாங்க, அங்கே ஒன்று இருக்கு. அது இல்லாமல் இந்த பிளாக் பெப்பர் சிக்கன், ஆரஞ்ச் சிக்கன்லாம் இருக்கும். எல்லாமே ஒரு மாதிரி சாஸ்லாம் போட்டு நல்லா இருக்கும். பட் நம்ம அடிக்கடி வாங்காம இருக்கிறனால எப்பயாவது ஒரு தடவை இந்த மால் வரப்ப நம்ம வாங்கிக்கலாம். அடிக்கடி வாங்கி சாப்பிட முடியாது, ஏன்னா இந்த சாஸ்லலாம் ரொம்ப உப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சோமீன், அந்த ப்ரோக்லி தவிர நமக்கு ஆப்ஷனே இல்லை. இந்த ஃப்ரைட் ரைஸ்லேயே எக்கு போட்டிருக்காங்க, இது எல்லாமே மீட்டு. அதே மாதிரி நான் அந்த ப்ரோக்லி வாங்கலான்னு பார்த்தேன், அதுலேயும் பீஃப் போட்டிருக்காங்க. அந்த பீன்ஸ்ல வந்து சிக்கன் போட்டிருக்காங்க. வேற ஆப்ஷனே இல்லை. வேணா அந்த வெஜ்ஜி ஸ்ப்ரிங் ரோல் ஒன்று வாங்கிக்கலாம். ஒரு பவுல் வேணா ஆர்டர் பண்ணிட்டு, பவுல் வந்து 9.20 போட்டிருக்கு. ரெண்டுக்கும் ஒரு $1.5 தான் வித்தியாசம், பிளேட்டுக்கும் பவுலுக்கும். வேற ஆப்ஷன் இல்லாதனால நம்ம அது ரொம்ப நாள் ஆச்சு அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு, அதனால இதுவும் அந்த ப்ராக்லி மட்டும் பவுல்ல போட்டு வாங்கிக்கலாம். $9 இது ஒர்த் இல்லை, பட் இட்ஸ் ஓகே. அந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிட வேண்டியதான். இந்த மஷ்ரூம் பார்க்க சூப்பரா இருக்கு, ஆனா அதுலயும் சிக்கனை போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் அதுல அந்த மஷ்ரூம் ஜுகுனி மட்டும் போட்டிருந்தாவாச்சும் பரவாயில்ல. பாண்டா எக்ஸ்பிரஸ் ஒரு ஃபீட்பேக் கொடுக்க வேண்டியதான், கொஞ்சம் வெஜ்ஜி ஆப்ஷன் நிறைய வைங்க அப்படின்னு. ஆனா இது வெஜிடபிள் மாதிரி தான் இருக்கு. இந்த மஷ்ரூம்ல தான் மீட் போட்டிருக்க மாதிரி இருக்கு. கேட்கணும் அவங்கள்ட்ட. Does this mushroom has meat? Oh. Oh, chicken. Oh, black pepper chicken. Okay. Okay. So no vegetarian option. Okay, I'll get a bowl with bowl with chomin and broccoli. No, I'm good. Thank you. எல்லாமே அப்படியே சாஸியா சூப்பரா இருக்கு பார்க்கவே. எனக்கு பிடிச்சது வந்து இந்த கூப்பா சிக்கனும் பிளாக் பெப்பர் சிக்கனும். யா, ஹாய் தம்பி, என்ன சாப்பிடுற? பர்கர், சிக்கன் நகட்ஸா? இஷா, உனக்கு? ஓகே, உனக்கு அதானே ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து மெக்டி தான். இங்க வர மோஸ்ட்லி எல்லாருமே மெக்டி தான் போவாங்க. அந்த ஃபலாஃபல் பிளாட்டர் வந்து ஒர்த்து. $12 வந்து 4 ஃபலாஃபல், ஒயிட் ரைஸ், வெஜ் சாலடு, அங்க ஒரு பெரிய நான் இருக்கு. அது இல்லாம இந்த மின் சட்னி, இது சன்னா எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட் மாதிரி. பாண்டா எக்ஸ்பிரஸில் நான் வாங்கின பவுலில் வெறும் சௌமீனும் ப்ராக்லி மட்டும் தான் வாங்கினேன். மீட்டும் வாங்கல, சைடு எதுவுமே வாங்கலன்னு அவங்க எனக்கு $5 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, சாப்பிடுங்க. இஷா, மெக்டில உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்?
பர்கர். தம்பி வணக்கம். தம்பிக்கும் ஷேரிங்க்கும் ரொம்ப தூரம், யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டான். ஆனா அவங்க அக்கா கேட்டா மட்டும் ஊட்டி விட்டுருவான். எனக்கு ஒரு வாய் தாடா தம்பின்னு கேட்டா ஸ்ட்ராங்கா நோ சொல்லிடுவாரு. சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து டெசர்ட்டுக்கு இந்த பாண்டாவோட குக்கி சாப்பிட போறாளாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட சாப்பிட்டா ஒரு பேப்பர் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குமா. உள்ள ஒரு பேப்பர் இருக்கான். சரி ஓபன் பண்ணு. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இங்க இங்க இது கீழே போட்டுறாத. இங்க வந்து ஓகே. இரு இரு, பேப்பரே இல்லப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது? நமக்கு ஃபார்ச்சூன் ரொம்ப சரியில்லைன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன். பேப்பரே இல்ல, உள்ள பேப்பரே காணோம். இது உடைச்சாது பாப்போம். போய் கேட்டுட்டு வரலான்னு இருக்கேன். இங்க பாருங்க, பேப்பரே இல்ல. உனக்குடா பேப்பர் வைக்க மறந்துட்டாங்க போல. ஓகே சியர்ஸ். சியர்ஸ் தம்பி, சியர்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் எந்த கடைக்கு போலாம்? கிளேர்ஸ். ஓகே. சாப்பிட்ட தெம்புல ஓடிட்டு இருக்காரு. ஸ்ட்ராலர் வேற எடுத்துட்டு வரல. தூக்கம் வருதுன்னு சொன்னாங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். செஃபோரா உள்ள போலாம். பட் தேங்க்ஸ் கிவிங் அப்ப வந்தா இன்னும் கொஞ்சம் டீல்ஸ் இருக்கும். அதனால இப்ப போவேணாம். ஏன்னா நாங்க அப்பயும் திரும்பி இந்த மாலுக்கு வருவோம், ஏதாவது ஷாப்பிங் பண்ற, மேசிஸ் டீல்ஸ் அந்த மாதிரி. அதனால அந்த டைம் வந்து செஃபோரா போய்க்கலாம். இப்ப வந்து அந்த சைடா போவோம். ஓல்ட் நேவி, சில்ட்ரன்ஸ் பிளேஸ், ஸ்டார்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த ஆப்பிள் ஸ்டோர் இருக்கு. எங்க 16 Pro Max எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள போய் வாங்குறோமோ இல்லையோ 16 Pro Max எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த விஷன் ப்ரோலாம் இருக்கு. போனோடனே என் பொண்ணு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏதாவது பண்ணுவா. என்ன பண்றீங்க மேடம்? கேமா? பார்த்து ஹேண்டில் பண்ணு கிருஷா, உடைச்சிடாத. ஓகே. இவர் ஏதோ பண்றாரு. டேய் குமாரா, இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். எடுக்க முடியல. ஆமா, ஆள் வரணும் போல. இங்க இருக்கு 16 Pro Max. தம்பி கேர்ஃபுல் தம்பி. வேண்டாம், வச்சிடு வச்சிடு. என்னென்ன கலர் இருக்கு? கிரே இருக்கு, பிங்கிஷ் மாதிரி இருக்கு. நாங்க போன வருஷம் தான் 15 Pro வாங்கினோம். அதோட இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஸ்டைலும் வேற மாதிரி இருக்கு கொஞ்சம். கேமரா எப்படி இருக்குன்னு பாப்போம். நமக்கு தேவை அதுதான். வீடியோக்கெல்லாம் எப்படி கிளாரிட்டி. சூப்பரா இருக்குல்ல? விஷன் ப்ரோ ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். நம்ம vlog, ப்ராடக்ட் ரிவ்யூல எல்லாம் பார்த்திருக்கேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணாங்க. அப் டவுன் ரைட் லெஃப்ட்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்டோட ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் பண்ணுவோம், ரீட் பண்றோம், ஏதாவது வீடியோ பாக்குறோம், கேம்ஸ் விளையாடுறோம், யாருக்காவது வேற கண்ட்ரில இருக்கவங்க வீடியோ கால் கூட இதுல பேச முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு யூசேஜானது. ஒரு கிட்டத்தட்ட $4000 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல. ஆனா ட்ரை பண்ணி ஏதாவது டாக்குமெண்ட் கூட டைப் பண்ணலாம். அப்படியே நமக்கு பிசிக்கலா அங்க கீபோர்டு தெரியும். பட் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணாதான் நமக்கு அந்த எக்ஸாக்டா அதோட யூசேஜ் என்னன்னு தெரியும். ஓகே. பயமா இருக்கு. ஏன்னா இதோட ஒர்த் வந்து $3500. So much more expensive than the Meta one. All the other ones.
This button right here is the crown. So what you want to do is pull that down for me. Yeah. So Yeah. you see it? So you Yeah. one more time. The crown. So this button right here, just hold that down for me. There you go. Just scroll up for me. Which? So use your hand just like this, Oh. and scroll up a little. Go to Apple TV. Just look at Apple TV and click your fingers. Oh. No, so press it again. See Apple TV right there? Yeah. How to move that? So use your hand and just tap it. Look at it and tap it. You can just swipe like that. Yeah. Yeah. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளர்டா தெரியுது, ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நான் ஸ்பெக்ஸ் போடுவேன், ஸ்பெக்ஸ் போடாம அந்த விஷன் ப்ரோ பார்த்தது ஒரு மாதிரி இருக்கு. பட் அது ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். சில பேருக்கு யூஸ் ஆகும், சில பேர் இந்த மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ண பிடிக்காதவங்களுக்கு வந்து இதை வாங்குவாங்களாம். ஆப் ஸ்டோர்ல ஒரு புது ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா. அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டே இருக்கா, கடையில இருந்து வரவே இல்ல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருந்தாங்க. யார் அந்த பொண்ணு? பேர் என்ன தெரியலையா? ஓகே. சேம் கேம் விளையாண்டு இருந்தீங்களா? ஓகே சரி, நெக்ஸ்ட் என்ன கடைக்கு போலாம்? கிளியரஸ் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். சரி போலாம். செஃபோரால வந்து ஆஃபர் டீல் என்ன இருக்குன்னு கேட்டுட்டு அது வருவோம். இப்போ என்ன டீல் இருக்கு, தேங்க்ஸ் கிவிங்ல என்ன டீல் இருக்குன்னு கேட்கலாம். போய் கேட்டு வந்தேன். தேங்க்ஸ் கிவிங் கூட டீல் கிடையாதான். வருஷத்துக்கு வந்து 2 டீல் தான் போடுவாங்களாம். ஒன்று ஸ்ப்ரிங்ல போடுவாங்களாம், இன்னொரு டீல் வந்து நவம்பர் இப்போ 11th தான் முடிச்சுதான். ஸோ இனிமேலாம் டீல் கிடையாது, நெக்ஸ்ட் இயர் ஸ்ப்ரிங்ல தான் டீல் சொல்லிட்டாங்க. லாஸ்டா நாங்க தேடி வந்த கடைக்கு வந்துட்டோம். பை 3 get 3 ஃப்ரீ போயிட்டு இருக்கு. பிரைஸை ஏத்திட்டு இப்படி விற்பாங்களா என்னன்னு தெரியல. சரி உள்ள போய் பார்க்கலாம். பெரிய கூட்டமே இருக்கு போலயே. Are you in the line? No. போலாம். இங்க வெளியிலே வந்து காது குத்தி விடுவாங்க. இங்கே தோட வாங்கி இங்க பாருங்க தோட குத்தி விடுறாங்க. கியூட் கீ செயின். வந்தோடனே கீ செயினா வேற ஏதாவது பார்க்கலாம். யூ வாண்ட் தி கீ செயின்? அதாவது இந்த ஸ்கூல் பிள்ளைங்கலாம் இந்த பேக் பேக்ல போடுறதுக்காகவே கீ செயினா வாங்குறாங்க. இந்த நெக் செயின்லாம் நல்லா இருக்கு. இதோட ரேட் என்ன? $15. $15 இது வேண்டாம். இந்த மாதிரி இந்த செயின்லாம் கூட நல்லா இருக்கு. இந்த பிரேஸ்லெட்ஸ் மாதிரி ஸ்டார்டிங் at $5. நம்ம கூட போட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்க தான் போடணும்னு கிடையாது, நமக்கும் போட்டுக்கலாம். இங்க ரிங்கு நல்லா இங்க கிடைக்காத ஐட்டமே இல்லை. நம்ம ஊர் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி செயின், ரிங்கு, ஹேர் அசசரிஸ், மேக்கப் கிட்டு, ஹேண்ட் பேக்கு, பேக் பேக்கு, வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கும். இங்க பாருங்க அப்படியே தங்க கடையில தொங்குற மாதிரி தகன்னு மின்னுது. இதெல்லாம் ஃபன்னியா இருக்கு. இந்த ஹேர் பேண்ட்லயே வந்து சடை பின்னி இருக்க மாதிரி. இது வந்து சிங்கிள் இது இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து டபுள். ரிஷா சீக்கிரம் அதை செலக்ட் பண்ணுங்க. நோ மேக்கப், நோ டாய்ஸ். ஏதாவது அசசரிஸ் மாதிரி ஹேர் கிளிப்பு அந்த மாதிரி வாங்கிக்கோ. லோல் டால், அதுக்குள்ள என்ன இருக்கும்? சரி பாக்குறேன். இந்த சைடு கிளிப் ஏதாவது வாங்க, உனக்கு பிடிச்ச கிளிப் ஏதாவது வாங்கலாம். இந்த இதுல ஏதாவது வாங்கலாம். இது இப்பதானே உடஞ்சது. இந்த ரிங் செட் வந்து 1.8, ஒரு பேக் வந்து $8. ஆனா இதுல வந்து ரிங் செயினோட வருது. ரிஷா இது ஓபன் பண்ணு. ஐ திங்க் இட்ஸ் a lock. லாக் கரியாரு. இது மிரர். மிரரா? வாவ் சூப்பரா இருக்கு. இதுவும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமா. சரி ஏதாவது ஒண்ணு வேணா எடுத்துக்கோ. அதுலதான் உனக்கு பிடிச்ச ரிங்கும் இருக்குல்ல. இந்த இது பாரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. ஆனா அதுல அந்த ஓபன் டைப் இல்ல. ஹலோ தம்பி, அது என்னது? அதுல ரிங் இல்லையே. இதுல வந்து ரிங்கும் இருக்கு, செயினும் இருக்கு, ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு. இது $9. ஒண்ணு போதும். நெக்ஸ்ட் டைம் திரும்பி தேங்க்ஸ் கிவிங்க்கு வருவோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிரைஸ் எல்லாம் ஏத்தி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அதனாலதான் பை 3 get 3 போட்டிருக்காங்க.
கிளாரிஸ்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கியாச்சு. வெளியில வந்து பார்த்தா இந்த கிறிஸ்மஸ் தாத்தா உட்காந்துருக்காரு. இதுக்கு வந்து பே பண்ணி நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். கிறிஸ்மஸ் தாத்தாவோட பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு சூப்பரா இருக்கும். நாங்க பல வருஷமா இங்க வரோம், ஆனா இந்த போட்டோ எடுத்தது இல்ல. ஏன்னா கொஞ்சம் பிரைஸியா இருக்கும் இது. நல்லா இதுக்காகவே கிறிஸ்மஸ் ட்ரெஸ் மாதிரி ரெட் அண்ட் ஒயிட்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. நான் வந்து ட்ரீ பர்ச்சேஸ் பண்ணேன். வாட்சுக்கு வந்து பேட்டரி மாத்துறதுக்காக வந்தோம். இந்தியால இருந்து 2 வாட்ச் வாங்கிட்டு வந்தோம். முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று ஒர்க் பண்றப்போ ஒன்று வாட்ச், அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு வாட்ச் வாங்கினது. ரெண்டுமே பேட்டரி போயிடுச்சு. ஸோ பேட்டரி மாத்துறதுக்காக இங்க வந்தோம். ஒரு பேட்டரி வந்து $15 சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம பேசி இப்போ $12.99. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து $26 சார்ஜ் பண்றாங்க. 1 இயர் வாரண்டியும் இருக்கு. ஸோ நம்ம மாத்திட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லா ஷாப்பிங்கும் ஆல்மோஸ்ட் 2-3 கடையில வாங்கினோம். ஸோ திரும்பி தேங்க்ஸ் கிவிங்க்கு வருவோம். வாட்ச் முடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்தாங்க. 5 பேட்டரி மாத்தினோம்னா 6th பேட்டரி வந்து ஃப்ரீயா சேஞ்ச் பண்ணி தருவாங்களாம். அதே மாதிரி இவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி 22 கேரட் கோல்டு இருக்கான். அதே மாதிரி ஃபேக் ஜுவல்லரி இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா விதமான ஃபேக் ஜுவல்லரி, ரிங்ஸ்லாம் இருக்கு. ஜுவல்லரி ரிப்பேர், இப்ப செயின்லாம் சம்டைம்ஸ் வந்து பிஞ்சிடுச்சு, ஏதாவது கொக்கி மாட்டணும் அப்படின்னா கூட இங்க வரலாம். இதெல்லாம் பாருங்க, நோஸ் ரிங், மூக்குத்தி. நம்ம எங்க பாட்டிலாம் இந்த மாதிரி தான் டைமண்ட்ல போட்டிருப்பாங்க. நம்ம ஊர் ஆரம் மாதிரிலாம் இருக்கு. நல்லா பெரிய பெரிய செயின், நெக்லஸ், வளையல். இங்க பாருங்க, பெரிய பட்டை வளையல், சிங்கிள் பேங்கிளா போட்டுக்கிற மாதிரி. கல்லு வச்ச கிளிப்பு, சாரி குத்துறது எல்லாமே இருக்கு. 2 ஃபாசில் வாட்சுக்கும் பேட்டரி மாத்திட்டாங்க. $26 பே பண்ணணும். ஸ்டார்பக்ஸ்ல வந்து காஃபி, பனானா பிரெட்லாம் வாங்குறதுக்காக வந்தோம். ஆனா இங்க கூட்டத்துல வந்து பனானா பிரெட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எங்க பசங்க 2 பேருக்குமே வந்து பனானா பிரெட், சீஸ் டேனிஷ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால போற வழியிலே வீட்டு பக்கத்துல இருக்கிறதுல வந்து டிரைவ் த்ரூ மாதிரி வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் நான் வேற ஒரு வீடியோல உங்களை எல்லாம் மீட் பண்றேன். பாய்.